தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் மின் இணைப்புகள் தட்டுப்பாடு இன்றி வழங்க வேண்டும் என மாநிலம் தழுவிய அளவில் விவசாயிகள் சங்கம் சார்பில் மனு வழங்கப்பட்டது. வேலூரில் உயர்திரு தலைமை பொறியாளர் அவர்கள் தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மன் கழகம் தட்கல் திட்டத்திலும் மற்றும் அனைத்து வகை வேளாண் மின் இணைப்பு திட்டங்களிலும் 2 ஆண்டுகளாக காக்க வைக்கப்பட்டுள்ள 30,000க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு வேளாண் உரிமை மின் இணைப்புகளை உடனடியாக வழங்க வேண்டும் என கோரி தமிழ்நாடு மின் வாரியத்தின் அனைத்து தலைமை பொறியாளர் அலுவலகங்களிலும் இன்று 1/10/2024 அன்று தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் மாநிலம் தழுவிய அளவில் மனு கொடுக்கும் இயக்கம் கோரிக்கை மனு தமிழ்நாடு முழுவதும் 63 உழவர்களின் உயிரை தியாகம் செய்து பெற்ற 23 லட்சம் வேளாண் உரிமை மின் இணைப்புகள் உள்ளன. மேலும் 6 லட்சம் விவசாயிகள் மின் இணைப்புகளை கோரி தமிழ்நாடு முழுவதும் கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக விவசாயிகளை காக்க வைக்கப்பட்டு இருக்கிறார்கள். மின்மிகை மாநிலமான தமிழ்நாட்டில் வீடுகளுக்கு 15 நாட்களிலும் வணிகத்திற்கும் தொழிற்சாலைகளுக்கும் 30 நாட்களிலும் மின் இணைப்பு கொடுக்கும் தமிழ்நாடு மின்வாரிய சாதாரண திட்டத்தில் பணம் கட்டிய விவசாயிகளை 15 ஆண்டு காலமாக காக்க வைப்பது நியாயமானதல்ல. தமிழ்நாடு மின்சார வாரியம் தட்கல் திட்டத்தை அறிமுகப்படுத்தி விவசாயிகளுக்கு வேளாண் மின் இணைப்புகள் 90 நாட்களில் வழங்கப்படும் எனவும் அதற்கு 5 ஹெச்பிக்கு 2.5 லட்சமும் 7.5 ஹெச்பிக்கு 2.75 லட்சமும் 10 ஹெச்பிக்கு 3 லட்சம் 15 ஹெச்பிக்கு 4 லட்சம் என கட்டணம் நிர்ணயித்து அறிவித்ததனால 15 ஆண்டுகளுக்கு மேலாக காத்து கொண்டிருந்த விவசாயிகள் 90 நாட்களில் மின் இணைப்பு வழங்கப்பட்டுவிடும் என்ற நம்பிக்கையில் கடன் வாங்கி 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் தட்கல் திட்டத்தில் விண்ணப்பித்தனர். விண்ணப்பித்தவர்களுக்கு கடந்த 2022ஆம் ஆண்டு வரை 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. 90 நாட்களில் வேளாண் மின் இணைப்பு வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு இன்னும் நடைமுறைப்படுத்தாமல் தட்கல் திட்டத்தில் மட்டும் பணம் கட்டிய விவசாயிகள் 30,000த்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேலாக மின் இணைப்பு பெற முடியாமல் காத்து கொண்டிருக்கின்றார்கள். கடனை பெற்று பணம் செலுத்தி விவசாயிகளுக்கு வேளாண் மின் இணைப்புகளை கொடுக்காமல் மின்வாரியம் காலதாமதம் செய்து வருவது விவசாயிகளை வஞ்சிக்கும் செயலாகும். சாதாரண திட்டத்திலும் 25,000 50,000 ரூபாய், சுயநிதி திட்டத்திலும் பணம் கட்டிய 4 லட்சம் விவசாயிகள் 5 ஆண்டுகள் முதல் 15 ஆண்டுகளாக காத்து கொண்டிருக்கிறார்கள். 30,000த்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளிடமிருந்து 900 கோடி ரூபாய் பணத்தை தட்கல் திட்டத்தில் பெற்றுக்கொண்டு தமிழ்நாடு மின்வாரியம் விவசாயிகளுக்கு மின் இணைப்பு கொடுப்பதற்கு மின்கம்பம், கம்பி, மீட்டர் பொட்டி இல்லை என்று சொல்லி காலம் தாழ்த்தி வருகின்றனர். எனவே மறுபுறம் வீடுகளுக்கு, வணிக நிறுவனங்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் இதுபோன்ற காரணங்கள் எதுவும் சொல்லப்படாமல் மின் இணைப்பு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. விவசாயிகள் மின்பதகைகளை மாற்றி அமைப்பதற்கு கட்டணம் செலுத்தினால் அதுவும் உடனடியாக மின்சார வாரியத்தில் செய்து தரப்படுகிறது. தட்கல் திட்டத்தில் பணம் செலுத்தி காத்து கொண்டிருக்கும் விவசாயிகளுக்கு மட்டும் தமிழ்நாடு மின்சார வாரியம் உபகரணங்கள் இல்லை என்று சொல்லி காலம் தாழ்த்தி வருவது ஏற்புடையதல்ல. இது குறித்து விவசாயிகள் குறை தீர்ப்பு கூட்டங்களிலும் மின்சார வாரியத்திடம் பல முறை விவசாயிகள் நேரிலும் அஞ்சல் மூலமாகவும் புகார் தெரிவித்தும் 2 ஆண்டுகளாக ஒரு மின் இணைப்பு கூட கொடுக்கப்படாமல் கொண்டிருக்கின்றார்கள். விவசாயிகளை காக்க வைக்கப்பட்டு எனவே தட்கல் காத்து கொண்டிருக்கும் 30,000த்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கும் மற்றும் சாதாரண திட்டம் 25,000 50,000 ரூபாய் சுயநிதி திட்டத்திலும் தயார் நிலையில் கடிதம் வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து விவசாயிகளுக்கும் உடனடியாக வேளாண் மின் இணைப்புகள் வழங்கி விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் என்றும் அந்த விவசாயிகள் கொண்டு வந்த மனுவில் எழுதப்பட்டிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பழனிசாமி நாயுடு அவர்கள் தலைமையிலே 15 ஆண்டுகள் போராடி வேளாண் உரிமை மின்சாரம் தமிழ்நாட்டில் முதலாக பெறப்பட்டது. 23 லட்சம் மின் இணைப்புகள் இருக்கிறது. 6 லட்சம் விவசாயிகள் பதிவு செய்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோக தட்கல் திட்டத்தில் மட்டும் 30,000த்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் 2.5 லட்சம் ரூபாய் முதல் 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் கட்டி காத்துட்டு இருக்கிறாங்க. 90 நாள்ல கொடுக்க வேண்டிய திட்டம் 2 ஆண்டுகளாகவும் கொடுக்கப்படவே இல்லை. சாதாரண சுயநிதி திட்டங்கள் சொல்லக்கூடிய 25,000 50,000 திட்டங்கள்ல கூட பாத்தீங்கன்னா 20,000த்திற்கும் மேற்பட்டோர் தயார் நிலையில் இருக்கக்கூடிய மனு கொடுத்தும் அவர்களுக்கும் இன்னும் கொடுக்கப்படவே இல்லை. 2 ஆண்டுகளாக விவசாயிகளுடைய பணம் 900 கோடி ரூபாய் மின்சார வாரியத்தில் தூங்கி கொண்டிருக்கிறது. பல முறை நாங்கள்
மாவட்ட ஆட்சியர் குறைதீர் நாள் கூட்டங்களிலே மின்சார வாரிய உயரதிகாரிகளை சந்தித்து கோரிக்கைகளை வலியுறுத்திய போதும் இது குறித்து எவ்வித நடவடிக்கையும் இல்லாததால் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் இன்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மண்டல தலைமை பொறியாளர் அலுவலகங்களிலே மனு கொடுக்கிற இயக்கம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உடனடியாக தமிழ்நாடு அரசு இந்த தற்கால் திட்டங்களிலே பணம் கட்டிய 30,000க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கும் சுயநிதி திட்டங்களிலே பணம் கட்டிய தயார் நிலையில் இருக்கக்கூடிய 20,000க்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கும் மின் இணைப்புகளை வழங்க வேண்டும். மேலும் 4 லட்சம் விவசாயிகள் சாதாரண திட்டத்திலே பணத்தை கட்டி பதிவு செய்து காத்து கொண்டிருக்கிறார்கள். வீடுக்கு மின் இணைப்புனா 15 நாள், தொழிற்சாலைகளுக்கு வணிகத்துக்கு மின் இணைப்புனா 30 நாள்ல கொடுக்குறாங்க. ஆனா விவசாயிகளுக்கு மின் இணைப்பு கொடுங்கன்னு கேட்டா கம்பி இல்ல, கிளாம்ப் இல்ல, நட்டு இல்ல, போல்ட் இல்லங்கிறாங்க. இதே விவசாயிகள் எங்க நிலத்துக்குள்ள வரக்கூடிய அந்த மின் பாதையில மாற்றமேற்கு பணம் கட்டினா அதுக்கு உடனடியாக கொடுக்குறாங்க. ஆக தொடர்ச்சியாக ஒரு பொய்யான தவறான தகவலை தமிழ்நாடு மின்சார வாரிய அதிகாரிகள் தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். இது மின்மிகை மாநிலம். இங்க ஒன்று மின்